வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திக் நடிச்சு வந்திருக்க மதராசி படம் எப்படி இருக்கு, அந்த படத்தில் என்னென்ன சென்சார்கள் கொடுத்துருக்காங்க, படமும் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. மதராசி இந்த படம் சென்சாரான டேட் 28/8/2025. இப்போ வந்த சென்சார் தான் புது படம். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். 16+. 16 வயசு கீழே இருக்கவங்க ஃபேமிலியோட தான் இந்த படத்தை பார்க்கணும், தனியாக வரக்கூடாது. இந்த படத்தோட டியூரேஷன் 167 minutes 33 seconds, அதாவது 2 மணி நேரம் 47 நிமிஷம் 33 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு பெரிய படம் தான். இன்டர்வலாக சேர்ந்தால் படம் முடிய 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் நாகி ஷெட்டி, ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத், ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் சென்னை. சென்சார் கொடுத்த டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸ் சிபிஎஃப்சி சென்னை. மதராசி படத்துக்கு மொத்தம் 8 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1 மியூட் த வேர்ட். கெட்ட வார்த்தைகள் எல்லாம் ஹிந்தியில் இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2 மாடிஃபை த ஊர் பேர் ஸ்டேட் பேர்லாம் போடாதீங்க. யூபி, பீகார், பஞ்சாப்லாம் எடுத்து வேறு எதுனா போட சொல்லியிருக்கேன். கட் நம்பர் 3 ரிமூவ் அண்ட் மாடிஃபை த கண்டினியூஸ் பிளட் ஸ்ப்ளட். ரத்தம் தொடர்ந்து பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரியான சீன்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 4 ரிமூவ் த சஸ்டைன்டு விஷுவல்ஸ் ஆஃப் ஸ்டாபிங் அண்ட் ஷூட்டிங். கத்தி குத்து, துப்பாக்கி சூடு, இந்த மாதிரியான ஃபைட் சீன்ஸில் இருக்க கொடூரமான விஷயத்தை குறைக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5 ரிமூவ் 60% ஆஃப் த கோரி ஃபைட். ரத்தம் தெரிகிற காட்சிகளை 60% குறைக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6 மாடிஃபை த கோரி இமேஜ். ஏதோ ஒரு ஃபோட்டோ இமேஜ் போல இருக்குது, அதையும் மாற்ற சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 7 மாடிஃபை த இமேஜஸ் ஆஃப் பிளட். இதுவும் அதே தான், ரத்தம் தெரிகிற காட்சி மாற்ற சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 8 ரெடியூஸ்ட் பை 50% த லென்த் ஆஃப் விஷுவல் ஆஃப் இன்வால்விங் ஸ்கூல் கிட் ஹேண்டிலிங் ஃபயர் ஆர்ம். இந்த படத்தில் ஒரு ஸ்கூல் பையன் கையில் துப்பாக்கி வச்சு கிளாஸில் இருக்க பசங்களாக டீச்சரையும் மிரட்டுற மாதிரி ஒரு சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அதை கிட்டத்தட்ட பாதி அளவு குறைக்க சொல்லிட்டாங்க. அப்படி குறைச்சதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் 19 செகண்டுக்கு அந்த சீன்ஸை எடிட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த படத்துடைய கட். சரி வாங்க, இப்போ இந்த மதராசி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் ஒரு காலத்தில் இந்த டேரக்டருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு பேர், நம்பர் 1 டேரக்டர் இன் இந்தியன் சினிமா அப்படின்னு பேர் வாங்கினவர். தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்ததால சங்கர் மணிரத்னம் மாதிரி இவரும் அவுட்டேட் ஆகிட்டாரு. இன்னைக்கு ட்ரெண்டில் அவர் இல்லை. கண்டிப்பாக மதராசி படமும் அட்டர் ஃப்ளாப் ஆகும் பாருங்கள். படம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து அதோடைய போஸ்டரு, சாங்கு, ட்ரெய்லரு, கிளிம்ஸின்னு எதுவுமே பெருசாக ஆடியன்ஸை கொஞ்சம் கூட இம்பாக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட தேட்டரில் மிகப்பெரிய ஓப்பனிங்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 70 to 80% சீட் தான் ஃபுல்லாக இருந்தது. தேட்டரில் கால்வாசி சீட் காலியாக தான் இருந்தது. எந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் முடியும் போது என் ஃபிலிம் பை ஏஆர் முருகதாஸ்னு டைட்டில் கார்டு வருது. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, தேட்டரில் இருந்த பாதி பேர் எழுந்து நின்று கை தட்டினாங்க. வெல்டன் சூப்பர் படம்னு சொல்லாமல் கைத்தட்டல் சத்தமோடும் காமிச்சிட்டாங்க. இந்த ரிசல்ட் தான் இன்றைக்கி இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ரிசல்ட். தமிழ்நாடு பூராமல் இந்த படம் முடியும் போது ஏஆர் முருகதாஸ் என்ற டைட்டில் கார்டுக்கு கைத்தட்டல் வராத ஷோவே கிடையாது. இதுலேருந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக் படமாக. டெஃபினட்டாக சொல்கிறேன், ஏஆர் முருகதாஸ் ஸ்டில் ஃபார்மில் தான் இருக்கார். சங்கர் மாதிரி, மணிரத்னம் மாதிரி அவுட்டேட் ஆகல. இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸோட பல்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தன்னை நல்லா அப்கிரேட் பண்ணி வெர்ஷன் 2.0 வந்து நிற்கிறாரு. கஜினி, துப்பாக்கி இந்த 2 படமும் என்ன ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிச்சோ அந்த 2 படத்தோட மேஜிக்கை சேர்த்து ஒரே படத்தில் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மதராசி கதையுமே அந்த 2 படத்தோட கதைக்குள்ளே தான் வருது. பத்தாவதுக்கு அதே துப்பாக்கி வில்லன். ஒரு படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அமைஞ்சு அந்த வில்லனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறதே இந்த காலத்தில் பெரிய விஷயம். ஆனால் இந்த படத்தில் வில்லனுக்கு 2 இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. படம் ஆரம்பிச்சோன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அங்கேயே தேட்டர் பிளாஸ்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு ஃபைட் சீனில். அது ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன பிளாஸ்ட் ஆச்சோ அதை விட 10 மடங்கு இருக்குது தேட்டரோட பிளாஸ்ட்டு. இந்த படத்தில் வர சீன்ஸ்லேயே இந்த படத்தோட ஹீரோக்கு கூட கிடைக்காத ஒரு அப்ளாஸ் அண்ட் விசில் செகண்ட் ஹாஃபில் வர அந்த வில்லன் ஃபைட் சீன்ஸ் இருக்குது. இந்த படத்தோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு நான் சொல்லலாம். எல்லாருமே அந்த சீனை ரசித்து கை தட்டுவீங்க. ஒரு படத்துடைய தரமான வெற்றியை தீர்மானிக்கிறதே அந்த படத்துடைய ஸ்ட்ராங்கான வில்லன் தான். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக இந்த படத்தில் வித்யுத் ஜமால் நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் இப்படி ஒரு வில்லனை சிவகார்த்திகேயன் சண்டை போட ஜெயிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய டஃப்பு, இவன் எந்த மாதிரி ஃபைட் போட்டால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஸ்டோரி போர்ட் பை ஸ்டோரி போர்ட் திங்க் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டை 2 பேரும் அவங்க கையில் இருக்க இரும்பு பிடியை மாறி இருக பிடிச்சி அப்படியே முறுக்கா நிற்கிற மாதிரிலாம் ஷாட் எடுத்துருப்பாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு முழு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படம் மூலியமாக மாறிட்டார். மாவீரன் ஒரு காமெடி ஆக்ஷன், அமரன் ஒரு சென்டிமெண்ட் மிக்க ஒரு ப்ரைடான ஒரு ஆக்ஷன், மதராசி ஒரு மாசான ஆக்ஷன். படிப்படியாக ஒரு ஹீரோ வளர்ந்து தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி படிப்படியாக மேலே போகணுன்றத ரொம்ப தெளிவான படங்களை சூஸ் பண்ணி அற்புதமாக தன்னுடைய மூமெண்ட் எடுத்து வைக்கிற சிவகார்த்திகேயன். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நினச்சிருக்கலாம், லக்கில் மேலே வந்துட்டார் நினைக்கலாம். சிவகார்த்திகேயன் முன்னாடி சினிமாவில் வந்த ஒரு 10 ஹீரோ இன்னும் இவரோட மார்க்கெட்டில் இருக்க 50% ஆடியன்ஸை கூட தொடாமல் தான் இருக்காங்க. சொல்லப்போனால் இவரோட நிறைய ஹிட் படங்கள் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்பர் 1 ஆகணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு உழைப்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு சாய்ஸ் ஆஃப் கதைகள் படங்கள்னு இருக்குல்ல, அதை ரொம்ப சரியாக செய்கிறது எஸ்கே தான். இன்றைக்கி இந்த படத்தோட ரிசல்ட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இது நிச்சயமாக ஒரு சூப்பர் ஹிட் படம். இந்த படத்துடைய கதை வந்து ஏற்கனவே அந்த படத்தில் வந்த மாதிரி இருக்குது, படத்துடைய மேக்கிங்கில் நிறைய லாஜிக் ஓட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூ சில பேர் கொடுத்தாலும் படத்தோட ரிசல்ட்டு
ஹிட்டு. ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை நிறைய சீன்ஸ் ரசிக்கிறாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஹீரோயினோட லவ் சீன்ஸே நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ஸோ படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி போனாலும் ஒரு சூப்பரான இன்டர்வல் பிளாக்கு, ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ்னு ஒரு திருப்தியான மக்கள் விரும்பும் ஜனரஞ்சகமான ஒரு ஆக்ஷன் படமாக இந்த மதராசி வந்திருக்குன்றது தான் உண்மை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். நல்லா பளிச்சுன்னு தெரிய மாதிரி இந்த படத்தில் மைனஸ் என்ன சொல்லலாம், அனிருத்துடைய சாங்ஸ். எப்பவுமே அனிருத் படத்தில் தெறிக்கி வர மாதிரி ஏதாவது 2 சாங்காச்சும் இருக்கும். இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே ரொம்ப சுமார் தான். பிஜிஎம் ஓகே தான், நல்லா தான் பண்ணியிருக்காரு. அது கூட கத்தி மாதிரியோ பீஸ்ட் மாதிரியோ ஜெயிலர் அளவுக்கு இல்லை. இட்ஸ் குட். அனிருத் ஸ்டாண்டர்டுக்கு இதுக்கு இல்லை. ஒரு வேளை இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு 2 பாட்டும் பப்ளிக்கில் ஒரு ரிங்டோன் வைக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம் இந்த படத்தில் இருந்திருந்தா இந்த படம் சூப்பர் ஹிட்டையும் தாண்டி பிளாக் பஸ்டர் ஹிட், நம்பர் 1 படம் அப்படின்ற பேர் வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. எவன் இந்த காலத்தில் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கதையை எடுக்கிறான்? இதையே ஒரு குப்பையை எடுத்து அதில் 2-3 பாட்டு, 2-3 ஃபைட்டு, மொக்கையாக ஒரு கிளைமேக்ஸ் வச்சு இதை தான் கமர்ஷியல் படம் எதையோ ஒப்பித்து நம்ம தலையில் கட்டுறானுங்க. ஆனால் ஏஆர் முருகதாஸ் அப்படி இல்லை. இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை இன்டெரக்டாக வச்சுருக்காரு. சமூகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி எந்த அவலங்கள் நடந்தாலும் பயப்படாமல் அதை இறங்கி தட்டி கேளுங்க. அதனால் வர சின்ன சின்ன பாதிப்புக்காக பயந்து ஒவ்வொருத்தராக ஒதுங்கி இன்றைக்கி தப்பு செய்கிறவன் தன்னை ஒரு பெரிய டானாகவும் நல்லவங்களாம் என்னமோ வீரம் இல்லாத குழையாகவும் இந்த சொசைட்டி மாற்றிடுச்சு. அப்படிலாம் இல்லை, இறங்கி கேள்வி கேட்குறவன் திருப்பி அடிக்கிறவன் தான் உண்மையான ஹீரோன்னு சொல்கிறாரு. இந்த படம் பார்க்க போகிற அத்தனை பேருமே ஏற்றுக்க கொள்ளக்கூடிய அற்புதமான கருத்து அது. அடுத்த படத்தில் சந்திப்போம்.